அண்ணாமலையை கூட்டு போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்கார வச்சதுக்கு காரணமே ம். ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அது பின்னாடி ஒரு கதையே இருக்கு. என்ன கதை இருக்கு சார்? முதல்ல அண்ணாமலை நான் வரலன்னாராம். அவர் வந்து கிளம்பிட்டாராம். ஏன்னா நயினார் வந்து கமலாலயத்துல தலைவரா எலெக்ட் ஆயிட்டாரு. கமலாலயத்துல வந்து அண்ணாமலை கூட உட்கார்ந்தாரு. ஆமா. இன்ஃபேக்ட் ப்ரப்போஸ் பண்ண பேர்ல முதல் 10 பேர் 10 பேர்ல 10 அண்ணாமலை பேர்ல ஒருவர். அண்ணாமலை முதல்ல ப்ரப்போஸ் பண்ணார். முன்னாள் அவுட் கோயிங் தலைவர்ன்ற மாதிரில எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. கிளம்பினதுக்கு அப்புறம் கிளம்ப போற நேரத்துல குருமூர்த்தின்னு ஃபோன் வந்தது. அண்ணாமலை எங்க போறீங்கன்னு. இல்ல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. நல்லபடியா முடிஞ்சாச்சு. திருப்தியா முடிஞ்சாச்சு. கமிங் டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தாராம். அப்புறம் அதுக்குள்ள அமித்ஷாவை கூப்பிட்டாராம். நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும். எனக்கு ஒன்றும் வேலை இருக்க மாதிரி தெரியல. நயினார் தானே பார்த்துக்க போறாரு. இல்லை நீங்க வரீங்க. நம்ம we need to give an impression that you are for the alliance. நீங்க அலையன்ஸுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கதா இல்லைன்னா என்ன நடக்கும் அத தெரியுமா? பத்தியும் கேள்வி கேட்டாங்க. கடந்த முறை கூட்டணி முறிந்ததற்கு காரணம் அண்ணாமலையான்னு கேள்வி கேட்டோனே இல்லன்னு அமித்ஷா சொன்னாரு. இல்லைன்னு சொன்னாரு. ஆனா என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் இல்ல இல்லையா? இது என்ன? அண்ணாமலையால தானே ஆமா. கூட்டணி முறிஞ்சது. அமித்ஷாக்கு என்ன பயன்னா ம். கட்சியில புரட்சி வெடிச்சு ரிவோல்ட் வர போறதுன்னு பயந்துட்டாரு. ஓகே. அண்ணாமலை இப்ப இல்லாம பிரஸ் கான்ஃபரன்ஸே வச்சுங்க. அண்ணாமலை கழட்டி விட்டாங்கன்னு ஒருத்தர் ட்விட்டர் போட்டான்னா ஒரு 10 லட்சம் லைக் வரும். அண்ணாமலை புரட்சி படை உருவாகிறது. அண்ணாமலை புரட்சி படை உருவாக்கிடுது.